ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் நன்மையான ஸ்தானங்கள் உண்டான கிரகங்களை பிடித்தாவே, அதுக்குண்டான தானியத்தை பிடித்தாவே நல்லபடியாக வருமானா நிச்சயம் வருவோம். அந்தமாரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, பச்சரிசியோ அல்லது சாப்பாடு அரிசியோ ஏதாவது ஒரு அரிசி நம்ம எடுத்து முன்னாடி பரப்பி விட்டு அதில் பழம் ஓம் நம சிவாயம், ஓம் முருகா சரவணபவா இப்படி எழுதி எத்தனை தடவை 27 முறை எழுதி அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு நெய்வேத்தியமாக உங்கள் கையால் ஒரு பொங்கல் அல்லது பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடித்து அதை எடுத்து சில பொருள்கள் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கல்கண்டு, முக்கியமாக கல்கண்டு மறந்துடாதீங்க, அந்த கல்கண்டு இது எல்லாத்தையும் போட்டு சாப்பாடாக பண்ணால் குழவு சாப்பாடு. அதுக்கப்புறம் பொங்கல், சக்கரை பொங்கல் இப்படி வைத்து யாருக்கு வைக்கணும்? சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபட்டுட்டு வந்தால் அந்த அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியுமானா நிச்சயம் விடுபட முடியும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ஆதிபத்தங்கள் இருக்குது. அது அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். மீண்டும் இணைந்த ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். உங்களிலிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.